வணக்கம் மக்களே. பிரம்மாண்டமான 2 யானை சிலை இருக்கிறத பார்க்குறீங்களா? இது ஒரு கோட்டைக்குள்ளே தான் இருக்குது. இது எந்த இடம் எல்லாத்தையும் வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இப்போ இந்த மெடிக்கரி ஃபோர்ட்டில் தான் இருக்கும். இந்த ஃபோர்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் கூர்க்கில். இதுக்குள்ளே வந்திங்கன்னா மியூசியமும் நம்ம பார்த்துடலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு மியூசியம் போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு இது எந்த இடம் என்னங்கிறது தெரியாததுனால. அதுக்கப்புறம் இதோட என்ட்ரன்ஸை தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக அங்கே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மெடிக்கரி ஃபோர்ட்குள்ளே போனோம். இதுதான் அதோட என்ட்ரன்ஸை பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த ஃபோர்ட்டு பார்த்திங்கன்னா 17th செஞ்சுரியில் மகுடுங்கிற ராஜாவால் கட்டப்பட்டு பின்வரும் காலகட்டத்தில் மன்னர் திப்பு சுல்தான் இந்த ஃபோர்ட்டை கண்ட்ரோலுக்கு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ரெனிவேஷன் ஒர்க்கும் அவர் இந்த இடத்துல பண்ணுறாரு. கிரேனைட்லாம் போட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷனே நிறைய இடத்துல பண்ணுறாரு. 1790 இந்த ஃபோர்ட்டை தோடா வீர ராஜேந்திரங்கிற மன்னர் கண்ட்ரோலில் எடுக்கிறாரு. அவரும் சிறிய சிறிய ரெனிவேஷன் ஒர்க்கில் அந்த இடத்துல மேற்கொள்கிறாரு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அடிஷ்னலாக 2 யானை சிலை ஒன்று வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து சர்ச்சு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா பில்டிங்ஸும் உள்ளே அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதுவும் நடந்திருக்கு இந்த ஃபோர்ட்டில். இப்போ ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது இந்த ஃபோர்ட்டு. பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. மேலேயும் ஏறி போய் பார்த்தோம், நல்லா இருந்தது. நாங்கள் சொன்னோம்ல அந்த வியூஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இம்பார்ட்டண்ட்டாக சொன்னோம்ல யானை 2 சிலை பிரிட்டிஷ் காலத்தில் இது பண்ணியிருக்காங்க. இந்த யானை சிலை தான் அது நல்லா இருந்தது. நாங்களும் ரொம்ப நேரம் நின்று பார்த்தோம். 2 யானை சிலையும் நல்லா பிரம்மாண்டமாக வச்சுருந்தாங்க. உள்ளே போக முடியாது, சுற்றி அந்த கம்பி வேலி அமைச்சிருந்தாங்க. நாங்களும் சரி நின்று பார்த்துட்டு அங்கே இடத்துலேருந்து இந்த ஃபோட்டோட வியூ பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சரி நின்ன இடத்துல ஒரு 2 ஃபோட்டோவை எடுப்போன்னு பார்த்து எடுத்தோம். நானும் எடுத்தோம், இளையாவும் எடுத்தார். 2 ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அந்த ஃபோர்ட்டில் உள்ள பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலான்ட்டு உள்ளே நடந்து போனோம். பில்டிங்ஸ் உண்மையிலேயே நல்லா இருக்குது. மெயின் பில்டிங் அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால இதை தாண்டி நம்மளால் உள்ளே போக முடியல, பர்மிஷன் கிடையாது. அதனால் என்ட்ரன்ஸில் மட்டும் என்ன எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சால் அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்குள்ளேயும் நிறையா விஷயங்கள் இருக்குது, நிறையா இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்மளால் போகவும் முடியல. நாங்கள் என்ட்ரன்ஸில் மட்டும்தான் நின்று எடுத்தோம். நல்லா இருந்தது, பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்தது. சைடு வியூலாம் பாருங்கள். ஃபோர்ட்டை பார்த்தா அப்புறம் அடுத்த இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். மழை தூரிக்கிட்டே தான் இருந்தது. சரி ஓகே, ஹெல்மெட் போட்டு நம்ம வெஹிக்கிளை எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். பைக்கை போயிட்டு அந்த ராஜா டோமுங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். அதாவது சமாதி, இது ஒரு சமாதி. இதில் 3 சமாதி இருக்கும். ஒன்று தோடா வீர ராஜேந்திரா மன்னரோட சமாதி, அடுத்தது லிங்க ராஜாவோட சமாதி, அடுத்தது குரு ருத்ரப்பாவோட சமாதி. 3 சமாதி இந்த இதுக்குள்ளே தான் இருக்கும். உள்ளே என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்திங்கன்னா பார்த்திங்கன்னா இடம் சூப்பராக இருக்கும். நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இன்னமும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற லிங்க ராஜாவோட சமாதி மூடி தான் இருக்கும். நாங்கள் அதை ஃபுல்லாக கிட்ட வரைக்கும் போய் பார்த்தோம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. 2 பக்கமும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் இருக்குது, நம்ம அது வரைக்கும் ஏறி அந்த டோர் வரைக்கும் போகலாம். போயிட்டு அந்த சைடில் என்ன இருக்குங்கிறது பார்த்தோம். அது அங்கெல்லாம் நல்லா தான் க்ளீனாக வச்சுருக்காங்க. சென்டரில் இருக்க சமாதியான தோட வீர ராஜேந்திரா மன்னரோட சமாதி, அவங்க மனைவியோட சமாதியும் அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துக்கு போகலான்னு அடுத்தது போனோம். அங்கே ஓப்பனில் தான் இருக்குது. அதுக்குள்ளேயே போய் பார்க்கலான்னு பார்த்தோம். டோர் நல்லா ஓப்பனில் தான் இருந்தது. சரி உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போன்ட்டு போனோம். சைடில் பாருங்களேன், சிற்பங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. இதோட கன்ஸ்ட்ரக்ஷனும் சூப்பராக இருக்குது. சின்னதாக ஒரே ஒரு டோர் தான் இருக்குது. சமாதிக்குள்ளே நம்ம போனோம்னு பார்த்திங்கன்னா அந்த அமைதியை நம்மளால் உணர முடியும். ஒரு அமைதி நல்லா தெரியும். சரி சமாதியை சுற்றி வருவோன்னு சுற்றி வந்தோம். அந்த கட்டடக்கலையை பாருங்கள், இந்த சமாதியோட கட்டடக்கலை உண்மையிலேயே நல்லா இருந்தது. உள்ளே க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம ஆனால் அந்த கிளாஸ் வழியாக நம்ம பார்க்குற மாரி வச்சுருக்காங்க. நம்மளால் பார்க்க முடியுது அந்த சமாதியை. நாங்கள் எடுக்கலாமான்னு கேட்டோம், எடுக்கலான்னாங்க. சரி நாங்களும் அந்த இதை எடுத்து போட்டிருக்கோம். பாருங்கள், இதான் அந்த சமாதி உள்ளே என்ன இருக்குங்கிறது. இதுக்கப்புறம் வெளியில் அடுத்த சமாதியை பார்க்கலான்னு வந்தோம். அதுதான் குரு ருத்ரப்பா சமாதி. அந்த சமாதியை பார்த்து முடித்தோடனே சரி 3 சமாதி உள்ள மாரி நம்மளால் எங்கேருந்து விஷுவல் எடுக்கலான்னு சுற்றி வந்தோம். கடைசியாக ஒரு லாங்கஸ்ட் கார்னரில் அந்த பிளேஸ் இருந்தது. இதுலேருந்து பாருங்கள், அந்த 3 சமாதியை நம்மளால் பார்க்க முடியுதா? ஒன்று குரு ருத்ரப்பா சமாதி, இன்னொன்று சென்ட்ரலில் இருக்கிறது தான் தோட வீர ராஜேந்திரா மன்னரோட சமாதி, லாஸ்ட்டாக லிங்க ராஜாவோட சமாதி. இந்த 3 சமாதியை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சுத்தமாக அழகாக இருக்குது. இந்த இடத்த விட்டு போக மனசே வரல. சரி ஓகே, அடுத்த பிளேஸ்லாம் இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது.
நம்ம போகலாம். உண்மையிலேயே கூர்க் வந்து ஒரு அருமையான டிஸ்ட்ரிக்ட்டுங்க. இந்த கூர்க்கில் வந்து மெட்கிரிங்கிற இடத்துல நம்ம தங்கினோம்னா அங்கேருந்து எல்லா இடத்துக்குமே போகலாம். நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. நாங்கள் ஓரளவு ஸ்பாட்ஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்குது. வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். எங்களுக்கு உங்களோட ஆதரவு வழங்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.